ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாரம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஆலோவேரா ஜூஸ் பண்ண போகிறோம். இந்த ஜூஸ் கசப்பாக இருக்கிறதுனால யூஸ்வலாக எல்லாருக்கும் பிடிக்காது. ஸோ இன்னைக்கு இந்த ஜூஸை கசப்பே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு தண்டு ஆலோவேராவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு லெமன், சின்னதாக ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ ஜூஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆலோவேராவை நம்ம பீல் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஆலோவேரா நல்லா தோல் உரித்து வச்சுட்டேன். இதை தண்ணியில் போட்டு நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ரின்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. இப்போ நம்ம மோருக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் உடைச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ தயிரில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க ஜீரகம், பச்சை மிளகால ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆலோவேராவையும் சேர்த்துடலாம். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஆலோவேரா ஜூஸ் தயாராயிடுச்சு. இந்த ஜூஸ் குடிச்சு பாருங்க, கொஞ்சம் கூட கசக்காது. நீங்க இந்த ஆலோவேராவை கடிச்சிங்கன்னா கூட ஒரு நார்மல் ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.